ஸோ பேசிக் ஆஃப் டென்சைல் டெஸ்ட் நடத்தினதுக்கப்புறமா நான் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா, நம்ம டேரெக்டாக யூடிஎம் அதாவது யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஆமாம், ரைட். பட் ஏன் அந்த லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷனை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல், அதாவது ஏன் லோட் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வரையாமல், ஓகே, ஸோ வாட் வி ஹாவ் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன், ஏன் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் why we are preferring stress versus strain diagram, ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன் லோட் வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராமை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேறேன் அப்படின்ற கொஷின் தான் நம்மளோட நான் கடைசியாக கேட்ட கொஷின், ரைட். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர், நான் ஒரு ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் what is that bars which are in series. Okay, so இது ஒரு bar and இது ஒரு bar, they are in series. Okay, seriesல connect ஆயிருக்கு. So 1 2 they are rigidly connected. Okay, rigidly connected. Okay, so ரெண்டு எண்ட்லயும் a load, axial load P apply பண்றேன். It's an axial load P apply பண்றேன். See, before starting to analyze, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் P யூஸ் பண்ணல, ஏன் நான் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்றேன். லிசன், நான் இந்த மெம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். and if I ask you which section is more safer, அதாவது செக்ஷன் 1 சேஃபரா இல்லை செக்ஷன் 2 சேஃபரா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த ராடை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு, இஃப் ஐ ஆஸ்க் யூ, இந்த லோடை வச்சு நான் டிசைட் பண்ண முடியுமா? அதாவது லோடு P அதை வச்சு என்னால் டிசைட் பண்ண முடியுமா? லிசன், நான் இப்போ இதை ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் வீடியோஸில், ஓகே, டிஃப்ரெண்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, in our video course. ஸோ உங்களுக்கு you need to have the basic idea. ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ கோர்ஸில் அதை பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ won't able to discuss it again. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிள் மெத்தட் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஸோ இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன், ஒரு டாட்டட் லைன் போடுறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் யூ சூஸ் எனிதிங். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன லோட்ஸில் ஆக்ட் ஆகுது, ஒரே ஒரு லோடு P. ஸோ இந்த செக்ஷன், ஓகே, ஐம் drawing free body diagram for section 1. Okay, so in the side there is only one load P. Okay, there is only one load P. So obviously right side also there should be equal load which is equal to P. So நான் ஏன் இந்த ரீசன் சொல்றேன்னு பாருங்க. That's very simple. இது என்னோட செக்ஷன் 1 வச்சுக்கோங்க. ரைட் சைடில் மட்டும் லோடு P ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாடி சிம்பிளாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, there will be displacement. பட் இங்கே வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி படிக்கல. we are studying about deformation. ஸோ இந்த எண்டில் லோடு P ஆக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு எண்டும், ஸோ லெஃப்ட் சைடு எண்டில் லோடு P ஆக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு எண்ட்லையும் லோடு P ஆக்ட் ஆகணும். then only the body will be under static equilibrium. ஸோ SOM பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது static equilibrium. summation of force in the direction x direction or y direction should be 0. so summation of force in x direction எப்போ 0 ஆகும்? லெஃப்ட் சைடில் லோடு Pனா ரைட் சைட்லையும் லோடு P இருக்கணும், அப்போ தான் it will be 0. Okay, so now take section 2. Section 2 கான free body diagram எப்படி வரையுது? Again, check right side or left side, it is your wish. So நான் right side பார்க்குறேன், ஒரே ஒரு load P acting in this side, right? ஒரே ஒரு load P it is acting, so இது load P. So obviously what will be my left side? See, இப்படி தான் ஜென்ரலாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். நம்ம ஒன்ஸ் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா will understand it. So right side load is P, so left side also same load but in opposite direction. அப்போ தான் வந்து static equilibrium condition, summation of fx will be 0 can be achieved. Okay, so இந்த load வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. It has to be equal, then only we can achieve the static equilibrium condition. I hope it is clear. Fine. Okay, so we got an idea. Okay, so இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டேன், இந்த செக்ஷனில் வந்து லோட் ஆக்ட் ஆகிறது P. இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டேன், அந்த செக்ஷன்லையும் லோட் வந்து P தான். ஸோ P1ம் P தான், P2ம் P தான். Now, oh my god, ரெண்டு செக்ஷன்லையும் லோடு P தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ எந்த செக்ஷனை வந்து நான் வீக்கர் செக்ஷன்னு சொல்லுவேன், ஒரு எந்த செக்ஷனை வந்து மோர் சேஃபர்னு சொல்லுவேன்? we won't able to give any conclusions. வெறும் லோடு மட்டும் வச்சுட்டு, ஓகே, வெறும் லோடு மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த கன்க்ளூஷனுமே கொடுக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வித் லோடு அண்ட் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம். ஸோ லோடு மட்டும் வச்சுட்டு எது சேஃபு, எது கிரிட்டிக்கல், எது வந்து வஸ்ட்டு, we won't able to say. But if I able to find out the distribution of the load with respect to area, that is nothing but stress. Stress ஓட definition அதானே, internal resistance per unit area. Okay, so எப்படி அந்த resistive force distribute ஆயிருக்கு. Okay, so we'll consider that இந்த cross section area வந்து A1 எடுத்துக்கலாம், இந்த cross section area A2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெம்பரில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்?
P1 by A1, which is nothing but P by A1. We obviously know A1 is greater than A2. Okay, A1 வந்து A2 ஓட அதிகம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஸோ இப்போ இந்த செக்ஷனுக்கு சிக்மா 2 ஸ்ட்ரெஸ் இன் திஸ் கிராஸ் செக்ஷன், அதாவது இந்த கிராஸ் செக்ஷனில், ஓகே, ஐ வாண்ட் ஏபிள் டு ஷோ யூ, பட் இந்த கிராஸ் செக்ஷன் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஏபிள் டு see that, right? So sigma 2 will be P2 by A2, which is nothing but P by A2. A1 A2 ஓட ஜாஸ்தி. ஓகே, A1 A2 ஓட ஜாஸ்தி. ஸோ டினாமினேட்டர் அதிகம் அப்படின்றனால சிக்மா 1 கண்டிப்பாக சிக்மா 2 ஓட கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் P, நியூமரேட்டர் ரெண்டுத்துக்குமே சேமு. A1 வந்து இட்ஸ் கிரேட்டர் than that of A2. ஸோ A1 is greater than that of A2. ஸோ denominator more. So sigma 1 will be less. So sigma 1 is less than sigma 2. Now say, which one is more safer? Obviously, sigma 1 is more safer. அதுக்கான ரீசன் என்ன? சேம் லோடு தான். ரெண்டு செக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகிறது சேம் லோடு தான். ஓகே, ஐ வில் ஷோ யூ திஸ். ரெண்டு செக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகிறது சேம் லோடு தான். ஓகே, செக்ஷன் 1 லோடு வந்து P, செக்ஷன் 2 லோடு வந்து P. பட் செக்ஷன் 1ல நம்மளுக்கு ஏரியா அதிகமாக இருக்கிறனால அந்த சேம் லோடு டிஸ்ட்ரிபியூட்டட் இன் மோர் ஏரியா. ஓகே, அதிக ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் செக்ஷன் 2ல ஏரியா சின்னது. ஸோ சேம் லோட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அ ஸ்மாலர் ஏரியா. ஸோ அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் த ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணும்போது தான் நம்மளால் ஒழுங்காக எது வீக்கர் செக்ஷன், எது வந்து சேஃபர் செக்ஷன் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல செக்ஷன் 2ல அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் செக்ஷன் 2 இஸ் தி வீக்கர் ஒன். ஓகே, ஸோ செக்ஷன் 2 இஸ் தி வீக்கர் ஒன். ஸோ செக்ஷன் 2 வீக்கர் ஆர் வர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன். இட் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன். வாட் டஸ் திஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் மீன்ஸ்? அதாவது கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது செக்ஷன் 2 வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செக்ஷன் 2வை சேஃபாக வச்சுக்கிட்டேன். இட்ஸ் வெரி ஆப்வியஸ். நான் செக்ஷன் 2வை சேஃபாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா செக்ஷன் 1 ஆட்டோமேட்டிக்காக சேஃப் ஆகிடும். ஏன்னா இங்கே செக்ஷன் 1ல செக்ஷன் 2வோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் ஆக்ட் ஆகுது. ஸோ செக்ஷன் 2ல அதிகமாக ஆக்ட் ஆகுது. ஸோ 2வே சேஃபாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக 1 will also be safe. That is what that critical section indicates. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு மெம்பரை டிசைன் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் டிசைன் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா you will able to understand it much better. ஸோ மெம்பரை டிசைன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கிரிட்டிக்கல் செக்ஷனை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் சேஃபாக இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா செக்ஷனும் இட் will be safe. ஸோ நவ் ஒரு ஆன்சர், ஐ ஹாவ் given you one answer. ஏன் லோடை விட ஸ்ட்ரெஸ் சுப்பீரியர்? பிகாஸ் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால கிரிட்டிக்கல் செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். கிரிட்டிக்கல் செக்ஷனை கண்டுபிடிச்சாதான் நம்மளால டிசைனே பண்ண முடியும். ஸோ லோடு வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம், அதாவது லோடு ஃபர்ஸ்ட் நம்ம லோடு தான் பார்த்துருக்கோம். ஸோ லோடை வச்சு நான் டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா சம்டைம்ஸ் த ரிசல்ட் குட் பி மிஸ்லீடிங் லைக் திஸ். நான் லோடு வெர்சஸ் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1ம் லோட் ஆக்ட் ஆகிறது P தான், 2லையும் லோட் ஆக்ட் ஆகிறது P தான். ஸோ ரெண்டும் ஈக்குவலி சேஃப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவலி சேஃப்னு ஃபீல் பண்ணலாம். பட் அந்த லோட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வருது எது மோர் சேஃபர்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி செக்ஷன் 2ல வந்து load distributed in a small area, section 1 load distributed in a large area. So section 1 is more safer than that of section 2. Okay, fine. So now I have answered one question. Yen stress strain diagram la stress use pandrom, yen deflection use pannalant. Okay, now why not deflection? Why not I draw stress and deflection diagram? Yen stress and deflection diagram varaiya kodadu, yen strain varayano. It's like similar reason. Okay, see now ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், ஒரு மெம்பர். ஓகே, long rod. Okay, ஒரு long rod. Let us consider ஒரு ஸ்கேல் கூட கன்சிடர் பண்ணிக்கோங்களேன், ஒரு லாங் ஸ்கேல். ஓகே, ஒரு லாங் ஸ்கேல். ஓகே, which is of 100 mm. ஓகே, ஸோ 100 mmனா 10 சென்டிமீட்டர் தான் வருதுல்ல. ஓகே, let it be ஓகே, ஒரு 60 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஓகே, லார்ஜர் ஸ்கேல், 60 சென்டிமீட்டர் ஸ்கேல். And I'm taking a 30 centimeter scale also. Okay, and I'm taking a 30 centimeter scale. ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல், கிளாஸ், பிளாஸ்டிக், வாட் எவர், both of them are made up of same material. Okay, so ஒரு 60 centimeter scale, ஒரு 30 centimeter scale, and ரெண்டுத்துலேயும் நான் சேம் லோட் அப்ளை பண்ணுறேன். ஸோ மெட்டீரியலும் சேம், லோடும் சேம், மெட்டீரியலும் சேம், லோடும் சேம். Now let us consider like this. Same material, same load,
பட் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு, அதாவது இந்த செக்ஷனுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஐ எம் கெட்டிங் 2 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த செக்ஷனுக்கு ஐ எம் கெட்டிங் 1 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணுற லோடுக்கு இது 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. நான் அப்ளை பண்ணுற சேம் லோடுக்கு இது 1 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எந்த மெம்பர் அதாவது எந்த செக்ஷன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேலா செகண்ட் ஸ்கேலா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் சுப்பீரியரா செகண்ட் ஒன் சுப்பீரியரான்னு கேட்டால் வாட் யூ வில் ஆன்சர்? சி, ஃபர்ஸ்ட் ஸ்கேல் 2 mm, செகண்ட் ஸ்கேல் 1 mm டிஃப்ளெக்ஷன். ஸோ எது சுப்பீரியர்னு கேட்டால் உங்கள் மைண்டு செகண்ட் ஸ்கேல் பக்கம் போகலாம். ஏன்னா நான் அப்ளை பண்ணுறது சேம் லோடு சேம் மெட்டீரியல். அப்படி இருக்கும்போது நான் இந்த லோடு அப்ளை பண்ணுறேன்னா வந்து செகண்ட் மெம்பர் வந்து 1 mm தான் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் மெம்பர் 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆப்வியஸாக நாட் சேஃப்ல, அதாவது இட் இஸ் லெஸ் சேஃபர் தென் தட் ஆஃப் 2ல. லைக் தட் தாட் மைட் கம் டு யுவர் மைண்ட். பட் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கவே இல்லை, நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு கரெக்டான கம்பேரிசன் தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 60 cm ஸ்கேல் 2 mm டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் 30 cm ஸ்கேல் 1 mm டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சரி, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். நான் அந்த 60 cm ஸ்கேலை ரெண்டாக உடச்சிட்டு பிபி லோட் அப்ளை பண்ணுறேன், அதாவது சேம் லோட் அப்ளை பண்ணுறேன். வாட் வில் ஹேப்பன்? ஒரு half of 60 cm 1 mm, இன்னொரு half of 60 cm இன்னொரு mm டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாட் ஆக்சுவலி இட் இண்டிகேட்ஸ்? நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக அதை நம்ம அனலைஸ் பண்ணோம், ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் செகண்ட் மெம்பர் ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷனை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது Δ1 2 mm, Δ2 1 mm. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணி ஐ கேனாட் சே தட் 1 இஸ் இன்ஃபீரியர் டு 2, 2 வந்து 1 விட சுப்பீரியர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. வாட் ஐ ஷுட் டூ, எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது தட் இஸ் ஃபைன், per unit length. Okay, so for example 2 mm டிஃப்ளெக்ட் ஆகுது, or else convenience-க்கு நான் 2 cm எடுத்துக்கிறேனே, just for convenience 1 cm. Okay, 2 cm it is getting deflected if the scale length was 60 cm. அப்படின்னா ஸ்கேலோட லென்த் 1 சென்டிமீட்டராக இருந்தது, ஸ்கேலோட லென்த் 1 சென்டிமீட்டராக இருந்தால் இட் இஸ் 1/30. Okay, so approximately some point something. Okay, so centimeter per unit length. Okay, centimeter per centimeter. Okay, centimeter per centimeter. அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து நான் லோடு பி அப்ளை பண்ணேன்னா 1/30 சென்டிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். எது? ஃபர்ஸ்ட் மெம்பர். செகண்ட் மெம்பர் 1 சென்டிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது. இஃப் ஐ டேக் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், is nothing but again 1/30 centimeter per unit length. Okay, so now second மெட்டீரியலையும் செகண்ட் மெம்பரையும் 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து நான் லோடு பி அப்ளை பண்ணேன்னா அதுவும் 1/30 சென்டிமீட்டர் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வெறும் டிஃப்ளெக்ஷன் வச்சு நான் கம்பேர் பண்ணேன், I won't able to give you the conclusion, or again it will be mislead பண்ணிடும். பட் இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் per unit length, இங்கேயும் deflection, of course L1, deflection per unit length, which is nothing but strain. So நான் strain-ஐ கம்பேர் பண்ணும்போது obvious-ஆ both epsilon1 and epsilon2 deflection per unit length அப்படின்னும் போது ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் கொடுக்குது. ஸோ which means both are, அதாவது deflection or deformation வச்சு பார்க்கும்போது ரெண்டு மெம்பருமே வந்து ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ தட் இஸ் வை டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ணாலும், டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி ஏதாவது ரிசல்ட் நான் சொல்லணும் அப்படின்னாலும் அது சம்டைம்ஸ் வில் பி மிஸ்லீடிங். ஸோ ஸ்ட்ரெயினை வச்சு நான் ரிசல்ட் சொல்லணும்னு ட்ரை பண்ணாதான் இட் வில் give us the correct answer. So that is why delta is also not preferred, sigma epsilon is preferred. That is why we will draw sigma epsilon curve. Okay, so why stress strain diagram அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So let us proceed with stress strain diagram. So let us start the stress strain diagram. That is, let us start discussing the diagram itself. Okay, see, so stress strain diagram for mild steel. So அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்,
எடுத்து same material we are doing number of experiments, we get load and deflection. And அதை நம்ம corresponding area divide பண்ணி stress strain கண்டுபிடிச்சி அதை correlate பண்ணி we are drawing it. Okay. And ஏன் stress strain வரையணும், ஏன் deflection load வரையக்கூடாதுன்றதுக்கான ரீசன் நான் கொடுத்துட்டேன். ஓகே, now ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இஸ் தி கிராஃப் விச் இஸ் ரிப்ரசென்டிங் ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் ஃபார் மைல்ட் ஸ்டீல் எலமெண்ட். ஸோ இனிஷியலாக லோடே அப்ளை பண்ணாத போது திஸ் இஸ் த பாயிண்ட், ஓகே, ஆரிஜின், நோ ஸ்ட்ரெஸ் நோ ஸ்ட்ரெயின். பட் நான் லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் அன்டில் பாயிண்ட் A, B, Cன்னு சொல்லிட்டு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்ஸ். நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ ப்ராடாக இந்த ரீஜனை நீங்கள் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தெர் ஆர் டூ ரீஜன்ஸ். ஒன்று வந்து எலாஸ்டிக் ஜோன் ஃப்ரம் O to B, அது எலாஸ்டிக் ஜோன். ஃப்ரம் B to G அது வந்து பிளாஸ்டிக் ஜோன். ஓகே, ஸோ ரெண்டு ஜோன், எலாஸ்டிக் ஜோன் இஸ் ஃப்ரம் O to B, பிளாஸ்டிக் ஜோன் இஸ் ஃப்ரம் B to G. ஓகே, ரைட். அண்ட் பிளாஸ்டிக் ஜோனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா தெர் ஆர் த்ரீ மோர் ஜோன்ஸ். We will talk about it, but first elastic zone na enna, plastic zone na enna அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். See, நான் சொன்ன மாதிரி என்னோட மெட்டீரியல், ஓகே, we will just consider that இதுதான் என்னோட மெம்பர். நான் வந்து லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, கிராஜுவலாக. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 5 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் என்ன பண்ணும், இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி, சாலிட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் சாலிட், இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி தட் இட் வில் ரீகெயின்ஸ் டு ஒரிஜினல் ஷேப். ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி இழுத்து விட்டேன் அப்படின்னா இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் ஷேப், ரைட்? நாட் ஒன்லி ஃபார் ரப்பர் பேண்ட், இட்ஸ் ஃபார் ஆல். ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, அதை நான் டிஃப்ளெக்ட் பண்ணுறேன், என்னோட லோடை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் பொசிஷன், கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, ஸோ நான் லோட் அப்ளை பண்ணுறேன் 5 நியூட்டன், 10 நியூட்டன், 20 நியூட்டன். ஸோ லைக் அந்த பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் போகுது, லோடை ரிமூவ் பண்ணுறேன், கமிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். இது வரைக்கும் போகுது, லோடை ரிமூவ் பண்ணுறேன், கமிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அண்ட் இந்த வாட் இஸ் தட், இந்த ஃபினாமினா எந்த பாயிண்ட் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் B வரைக்கும் தான். அதாவது நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ அந்த மெட்டீரியலில் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா B, ஓகே, கரஸ்பாண்டிங் டு B பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா B. சிக்மா B ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாவும் நான் லோட் அப்ளை பண்ணேன்னா, லோட் அப்ளை அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் லோட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணேன்னா இட் வில் கம் பேக் டு ஒரிஜினல் ஷேப். பட் அதை தாண்டி நான் அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக ரிகவர் ஆகும். ஓகே, இது டிஃப்ளெக்ட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகும், பட் ஆனால் ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. ஒரு பர்மனெண்ட் சேஞ்ச் வந்து இருக்கும், அதாவது பர்மனெண்ட் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ எலாஸ்டிக் ஜோன் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே வரைக்கும், ஓகே, அந்த ஜோனுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற நீங்கள் லோட் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். I will just give you the definition. See, elastic zone is a region where when you apply load and when you remove the load, it will come back to its original position itself. But once if you cross that elastic zone and if you reach plastic zone, so plastic zone reach ஆயிட்டீங்க, and then after that நீங்கள் load apply பண்ணுறீங்க, okay, after that நீங்கள் load apply பண்ணுங்க, அதாவது you keep on increasing the load, then even though if you remove the load also, it will recover, கொஞ்சம் ரெக்கவர் ஆகும், பட் ஆனால் கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்காது, பர்மனன்ட் டிஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் ஜோன் ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்கும் அண்ட் கொஞ்சம் எலாஸ்டிக் ரெக்கவரி இருக்கும். பட் எலாஸ்டிக் ஜோன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெக்கவர் ஆகி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் 2 ப்ராட் ஜோன்ஸ். ஓகே, ரைட். இப்போது எலாஸ்டிக் ஜோனை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன் எலாஸ்டிக் ஜோனில் O to A, ஓகே, ஓலேருந்து A பார்த்தீங்கன்னா இட்ஸ் a straight line, linear line. பட் ஏலேருந்து B இட்ஸ் நாட் a straight line, it's a curve. ஓகே, it's a curve. ஏலேருந்து B வந்து it's a curve. So from O to A, it's a linear elastic limit, that is linear elastic line, in fact, linear elastic region you can say, not limit. Yeah. And from A to B, it's a non-linear elastic region. அதாவது A to B லேருந்து அது non-linear இருக்கும், it's not a straight line, it's a curve. So இந்த A point வரைக்கும், that is the point A, is called as proportionality limit. ஏன் proportionality limit? Because very simple. இது straight line, okay, இது straight line அப்படின்னா stress is directly proportional to strain. Stress is directly proportional to strain. இந்த straight line வரைக்கும் மட்டும்தான், அதாவது from point O to A மட்டும்தான். ஸோ அதனால் பாயிண்ட் A இட்ஸ் a proportionality limit. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் அந்த பாயிண்ட் வரைக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். பட் அந்த பாயிண்ட் கிராஸ் ஆகிடுச்சு, ஸ்டில் இட் இஸ் எலாஸ்டிக். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏக்கு அப்புறமா அது ஸ்டில் எலாஸ்டிக், பட் இட் இஸ் நான்-லீனியர். ஓகே, ஸோ ஓலேருந்து A லீனியர் எலாஸ்டிக், ஏலேருந்து B வந்து நான்-லீனியர், அண்ட் B பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்.
ஏன் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணோன்னா அது பிளாஸ்டிக். ஓகே, ஸோ அதனால் அது எலாஸ்டிக் லிமிட். ஃபைன். அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி which is upper yield point and point D which is lower yield point. So corresponding to point C I will get upper yield stress and corresponding to point D I will get lower yield stress. See overall பார்த்தீங்கன்னா lower yield stress தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ lower yield stress or lower yield strength is our yield strength. ஓகே, சிக்மா YT. ஏன்னா டென்சைல் டெஸ்ட்னால சிக்மா YT. ஸோ அதுதான் வந்து என்னோட yield strength. yield strength நான் என்ன நான் வரேன், I will come for it. அப்பர் ஈல்டு பாயிண்ட்டுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. பட் அந்த ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் அப்பர் ஈல்டு பாயிண்ட் ஒய் இட் இஸ் டிக்ரீசிங், சடனாக ஒரு சின்ன டிக்ரீஸ் இருக்குது. ஓகே, அந்த டிப் வந்து ஈல்டு பாயிண்ட் ஃபினாமினா. அதை பற்றி நம்ம மெட்டீரியல் சயின்ஸில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, கம்மிங் டு டி என்ன ஆகுது? சி இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது சி பாயிண்ட் வரைக்கும் லோடு அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் பாயிண்ட் டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் லோடு பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமலே யூ குட் சி தட் ஆல்மோஸ்ட் a horizontal line, right? டியிலிருந்து இ வரைக்கும் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ ஹாரிசான்டல் லைன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் பாடி வந்து டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் லோடு வச்சுருக்கேன், ஒரு 200 நியூட்டன் வச்சுருக்கேன், நான் இன்க்ரீஸே பண்ணல லோடை, பட் டிஃபார்ம் ஆகிட்டே இருக்குது until point E. So அந்த zone is yield zone or plastic flow. நான் இதை ஏன் ஃப்ளோன்னு சொல்கிறேன்? இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் யூ would have understood the definition of fluid itself that only. ஓகே, ஃப்ளூயிடோட பேஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? நான் ஒரு ஷியர் லோட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷியர் லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த லோட் அப்ளை பண்ணியிருந்தால் போதும், கான்ஸ்டன்ட் ஷியர் லோட் போதும், கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் லோடு. சிமிலர் ஃபினாமினா, அதாவது ஃப்ளூயிடோட நேச்சரை சாலிட் இஸ் எக்ஸிபிட்டிங் டியூரிங் திஸ் டிஸ்டன்ஸ். இந்த டின்ற டிஸ்டன்ஸில் ஃப்ளூயிடோட நேச்சரை சாலிட் எக்ஸிபிட் பண்ணுது, அதனால இட் இஸ் பிளாஸ்டிக் ஃப்ளோ. அண்ட் ஈல்டு ஜோன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆல்மோஸ்ட் சேம் ஈல்டு பாயிண்ட்லேயே. ஓகே, ஈல்டு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ்லேயே டிஃபர்மேஷன் கன்டினியூஸாக நடக்கிறனால இட் இஸ் ஈல்டு ஜோன். ஓகே, ஸோ ஈல்டு ஜோன் ஆர் பிளாஸ்டிக் ஜோன். இந்த ஃபினாமினா வந்து வி கேன் கால் இட் அஸ் ஈல்டிங். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணாமல் டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது வந்து ஈல்டிங். ஓகே, ஸோ பாயிண்ட் இ வரைக்கும் ஈல்ட் ஆகும். மெட்டீரியல் வில் டிஃபார்ம் வித்தவுட் இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரெஸ். பட் ஒன்ஸ் பாயிண்ட் இ ரீச் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாயிண்ட் இ வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டார்ட்ஸ். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா என்ன? ப்ளீஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ நவ் பிகாஸ் மெட்டீரியல் சயின்ஸில் நான் டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம கோர்ஸ் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்டாக இருந்தால் எனிவேஸ் மெட்டீரியல் சயின்ஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள், யூ வில் கெட் டு நோ தட். ஓகே, ஸோ ஃப்ரம் இ டு எஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பேசிக்காக ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட் வில் ஹார்டன் த மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ மெட்டீரியல் ஹார்ட் ஆகுது அப்படின்னா நான் அதிக டியூ டு அந்த மைக்ரோஸ்கோபிக் மேட்டர்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஓகே, பட் மெட்டீரியல் பேசிக்காக ஹார்ட் ஆகிடும். ஸோ மெட்டீரியல் ஹார்ட் ஆகிறதுனால ஐ நீட் டு அப்ளை மோர் லோட் ஃபார் காசிங் தி ஃபர்தர் டிஃபர்மேஷன். அதனால நான் ஃபர்தராக மெட்டீரியலை வந்து எலாங்கேட் பண்ணோம் அப்படின்னா லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃபர்மேஷன் இன்க்ரீசிங். ஸோ இந்த ரீஜனில் எனக்கு லோடே தேவையில்லை, அதாவது கான்ஸ்டன்ட் லோட்லேயே டிஃபார்ம் ஆகும். பட் இந்த ரீஜனில் மெட்டீரியல் ஹார்ட் ஆனதுனால ஐ நீட் டு அப்ளை மோர் லோட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும் until it will reach one point F where that is my maximum stress. You could see that the graph லே உங்களால் பார்க்க முடியும். இந்த பாயிண்ட் F தான் maximum stress and that is our ultimate tensile test or UTS. அந்த பாயிண்ட் வந்து UTS னு சொல்லுவாங்க. ஓகே, ultimate tensile strength or ultimate tensile stress whatever. அந்த பாயிண்ட் வந்து அல்டிமேட் பாயிண்ட். ஓகே, ரைட். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னால மெட்டீரியல் ஹார்டன் ஆகுது. ஸோ ஐ நீட் டு அப்ளை மோர் லோட். ஸோ மோர் லோட் அப்ளை பண்ணுறதுனால அந்த டிஃபார்மேஷன் நடக்கும். ஈல்டு ஜோனில் லோடே அப்ளை பண்ண வேணாம், வாட் எவர் த லோட், கான்ஸ்டன்ட் லோட்லேயே டிஃபார்மேஷன் நடக்கும். பட் நவ் வாட் இஸ் ஹேப்பனிங், பாயிண்ட் எஃப் ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் P/A0 conventional stress and delta by L0 conventional stress strain diagram. It's not a true stress strain diagram. But in reality, area என்ன ஆகும் A0க்கு
நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ஜஸ்ட் கன்சிடர் திஸ் மெட்டீரியல், நான் லோட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏரியா கண்டிப்பாக குறையும், கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டிப்பாக குறையும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா குறையுதுன்னா இட் வில் பிகம் லிட்டில் பிட் வீக்கர். அதாவது அன்டில் திஸ் பாயிண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஃபர்தர் அதாவது விசிபிள் சேஞ்ச் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வந்து விசிபிளாக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நல்லா தெரிய ஆரம்பிக்கும். குட் see that, right? ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா சேஞ்ச் வந்து நேக்கட் ஐஸ்லேயே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சின்ஸ் ஏரியா வந்து கம்மியானனால அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னால ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நான் மோர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணணும் ஃபார் காசிங் தி டிஃபர்மேஷன். பட் இங்கே ஏரியா கம்மியாகிறதுனால அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடுச்சு. ஸோ ஈவன் ஃபார் லெஸர் ஸ்ட்ரெஸஸ் தட் இஸ் வாட் ஹேப்பனிங் தேர். யூ குட் சி எஃப்லேருந்து ஜி அந்த கிராஃப் டிப் ஆகுது. கிராஃப் டிப் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மி ஸ்ட்ரெஸ் இருந்தால் போதும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தேவையில்லை, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிட்டே வரும் பிகாஸ் ஏரியா வந்து கம்மியாகிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் இட் வில் ஃப்ராக்சர். என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்சர்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். ஆக்சுவலி இது வந்து மைல்டு ஸ்டீல் வந்து டக்டைல் மெட்டீரியல். ஓகே, எம்எஸ் வந்து டக்டைல் மெட்டீரியல், மைல்டு ஸ்டீல் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றனால கப் அண்ட் கோன் ஃபெயிலியர். பட் ஆனால் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இட் இஸ். அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஓகே, மிஷின் டிசைன் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ஃபைனல் டாபிக்ஸ் அந்த டைமில் we can understand it better. So the ductile material, so it is cup and cone failure. Okay, so on the point where it is fracturing, right, அது வந்து fracture point. Fine. So that's it. அதாவது ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அவ்வளோதான். பட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் முடியல, டோன்ட் ஹாவ் டு வரி, இன்னும் நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலாஸ்டிக் ஜோன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எலாஸ்டிக் ஜோன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஐ வில் ட்ரை டு டிஃபைன் இட் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். எலாஸ்டிக் ஜோன் மட்டும். ஓகே, ரைட். See, and before concluding, சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு பாயிண்ட் என்ன ஆகுது, அட் திஸ் பாயிண்ட் the stress was remaining constant. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே ரீச் ஆகுதோ அது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆர் அல்டிமேட் பாயிண்ட், அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி இது ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்ட் வந்து இது வந்து எலாஸ்டிக் லிமிட் எக்ஸெட்ரா. ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் அண்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் எலாஸ்டிக் ஜோன். எலாஸ்டிக் ஜோனை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கொஷின் நான் ஒன்றும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம், why not ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நான் ஆன்சர் பண்ணுறேன். டோன்ட் வரி, ஐ வில் ஆன்சர் இட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலாஸ்டிக் ஜோனை ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் கம் பேக். ஓகே.